P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மா விவசாயம் நடந்தாலும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களே இதில் முன்னணி வகிக்கின்றன. ஆனாலும் மா விவசாயத்தில் தமிழகத்தின் முதன்மை மாவட்டமாக திகழ்கிறது கிருஷ்ணகிரி. இந்த மாவட்டத்தில் 33,000 ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்படும் மா விவசாயம் மூலம் ஆண்டுக்கு 2,53,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததாலும், பூச்சி தாக்குதலாலும், இயற்கை சீற்றங்களாலும் பல இழப்புகளை மா விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக உற்பத்தி செலவு அதிகரிப்பு, சரியான விலை கிடைக்காதது, இயற்கை இடர்பாடு, வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி தடை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளால் அண்மை காலமாக பெரும் பாதிப்பை மா விவசாயிகள் எதிர்கொண்டு வருகிறார்கள். இச்சூழலில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி பகுதிகளில் மா விவசாயத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக கிளிமூக்கு மாங்காய் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். விவசாயிகள் ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்களாக்கா நீங்கள் மா விவசாயிகள் மட்டும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் கிட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, பராமரிப்பு செலவு மட்டும். ஆனால் நீங்கள் என்னன்னா அந்த விளைவிக்கக்கூடிய அந்த மாங்காய் இருக்குல்ல, அதற்கு சரியான விலை கிடைக்க கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் கிளிமுக்கு மாங்காய் இதுதான் அதிகமாக விவசாயிகள் பயிர் செய்வாங்க. ஏன்னா இது பெரிய ஒரு லாபகரமானது, நம்மளுக்கு இது அதிகமாக விளைச்சல் தரும் அப்படின்றக்காண்டி விவசாயிகள் அதிகமாக பயிர் செஞ்சு இந்த பகுதியில் தொடர்ச்சியாக விவசாயம் பயிரிட்டு செஞ்சு வர்றாங்க. இதில் என்னன்னா கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மாங்காய் விலையோட வீழ்ச்சி கடும் வீழ்ச்சியில் இருக்குது. ஏன்னா பெரிதாக இல்லை விலை பார்த்தீங்களாக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களாக்கா 5 ரூபாயில் வச்சாங்க, இப்போ 4 ரூபா ஒன்று வந்தாங்க, இப்போ 3 ரூபா இப்படின்ற மாதிரி இன்றைக்கி 3 ரூபா விலையில் விற்றுக்கிட்டு இருக்கு மாங்காய். இன்றைக்கி இருக்க சூழலில் பார்த்தீங்களாக்கா, நீங்கள் மற்ற பொருள்லாம் நீங்கள் பாருங்கள், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஜூஸு, மேங்கோ இது மாதிரி இருக்கல மாசாலாம், நீங்கள் மாசாலாம் பார்த்தீங்களாக்கா 10 ரூபா பாட்டில் விற்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 ரூபாய்க்கு கிலோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது பெரிய முரணாக இருக்குது. இப்போ விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எப்படித்தான் இது இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த மாவட்டத்தை வெட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வருஷம். ஏன்னா விலையே இல்லை. இப்போ இந்த பயிர் செஞ்சு என்ன பண்ண போகிறோம்ன்ற மாதிரி. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாகவே அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னா நீங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை எனக்கு நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா அது செஞ்சால் தான் இங்கே விவசாயிகள் அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். அது விவசாயமே செய்ய முடியாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, பூரா அழுகி கிடக்குது பாருங்கள். நேராக இது இந்த மாதங்களில் இருக்கவே இருக்காது மாங்காயெல்லாம். அப்படி நல்லா விலைகள் விற்றுச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். ஆனால் இன்றைக்கி அது அப்படியே ரொம்ப வீழ்ச்சியோட போயிட்டுருக்கு. மற்ற எந்த விவசாயத்தில் ரொம்ப கடுமையான வீழ்ச்சி இப்போதைக்கு மாங்காய் தான். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மார்க்கெட் இன்டர்னெட் வேல்யூ, நாங்கள் சந்தை ஆதரவு விலை அதில் வச்சு கொஞ்சம் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கலாம். ஏன்னா இப்போ ஆந்திரா, இப்போ நீங்கள் கர்நாடகாலாம் இப்போ இங்கே நிர்ணயிச்சாங்க, போன ஆண்டு நிர்ணயிச்சாங்க. இப்போ அவங்க ஒரு 8 ரூபா கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு அரசு ஒரு 8 ரூபான்ற மாதிரி கொடுக்கல. அப்படி வச்சு நீங்கள் இதில் இப்போ பழக்கூழ் தொழிற்சாலைகள் இருக்குல்ல, இந்த ஜூஸ் பேட்டி வச்சுருவங்ககிட்ட அவங்ககிட்ட நீங்கள் பேசி அவங்களுக்கு குறைந்தபட்சம் எல்லாமே நீங்கள் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு 20 ரூபா நிர்ணயிங்க தான் சொல்கிறோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அதான் சொல்கிறோம். எல்லா விவசாயிகளும் சொல்கிறோம், விவசாய சங்கங்களும் சொல்லுது. ஆனால் அதை பெருசாக பொருட்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் இப்போ இது என்ன விவசாயம், இது மாங்காய் விவசாயம் இதோடு செய்கிறதா இல்லை எப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்குமே பயிர் செய்யப்படுது மா. கிருஷ்ணகிரி, சேலம் இந்த பகுதி, தர்மபுரி இந்த பகுதி, அப்புறம் இங்கிட்டு மதுரை, திண்டுக்கல், இப்படின்னு எல்லா பகுதியிலுமே விவசாயம் செய்யப்படுது. ஆனால் மா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப இது மோசமாகிட்டு இருக்க. ஏன்னா இது நாங்கள் என்ன அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் முக்கியமாக ஏன்னா இன்னும் இப்படி இருக்காது, எங்களை கண்டுக்கிறாமல் இருக்காதீங்க. நாங்களும் போராடி பார்த்துட்டோம், எங்களுடைய கோரிக்கையை மனுவாக கொடுத்து பார்த்துட்டோம், எதுவுமே நீங்கள் கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. இன்னியாச்சும் எங்களை கொஞ்சம் கண்டுக்குங்க. ஏன்னா இந்த வருஷமெல்லாம் எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. இந்த மாங்காயில் போன வருஷமும் நஷ்டம், இந்த வருஷமும் நஷ்டம். இப்போ இந்த இருக்கிற சூழலில் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ அதான் நாங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னன்னா நீங்கள் பழக்கூழ் தொழிற்சாலை வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஜூஸ் பேட்டி எல்லாமே வச்சுருக்காங்க, மேங்கோ ஜூஸ் பேட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஒரு நிர்ணயம் செய்யணும். குறைந்தபட்சம் நீங்கள் இந்த சந்தை ஆதரவு விலை கொடுக்க நிர்ணயிச்சு, இப்போ நீங்களா ஒரு விலையை நிர்ணயிச்சு நீங்கள் இப்படி செஞ்சீங்களாக்கா விவசாயிகளும் லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 8 ரூபா கொடுத்துட்டு இப்போ அவங்க ஒரு 12 ரூபா கொடுத்தாங்களாக்கா இன்னும் நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு. நீங்கள் மாசாலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் யாருமே குடிக்காமலாம் இல்லை. எல்லாமே எங்கள் ஊர்லேயே குடிக்கிறாங்க. வாங்கி இவ்வளோ மாங்காய் இருக்குது, இங்கேயே ஜூஸ் வாங்கி மேங்கோ ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ அப்படித்தான் இருக்குது. அப்போ நீங்கள் இது ஒரு ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யணும். மாங்காயில் எல்லாத்துக்கும் பயன்படுது. நீங்கள் மதிப்பீடு பொருள் தயாரிக்கலாம். பறிக்க கூட நீங்க கூலி கொடுக்க முடியாது. 3 ரூபாயில நீங்க என்ன கொடுக்க முடியும்?
இப்போ நீங்கள் 3 ரூபா நம்ம எடுக்கிறாங்க. இப்போ 1 ரூபாயை நீங்கள் பறிக்கிற வச்சு கொடுக்குங்க. குறைந்தபட்சம் ஒரு 700 ரூபாய் குறைஞ்சி இன்றைக்கி வரமாட்டாங்க. இன்றைக்கி மாங்காய் உடிச்சு அள்ளுறதுக்கு வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் ஏற்றுக்குடி நீங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் டீசல் எல்லாம் எப்படி இருக்குது? அப்போ இதெல்லாம் உயர்ந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கேருந்து நான் காய் 3 ரூபா கொண்டு போனோம்னாக்கா இப்போ இதை எடுக்கக்கூடிய இப்போ தரகர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எடுக்கக்கூடியவங்க அவங்க ஒரு இது வைப்பாங்க, கமிஷன் எடுப்பாங்க. இந்த இதெல்லாம் வச்சு நான் எப்படி இதில் லாபம் அடையிறது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இந்த நிர்ணயம் செய்யுங்க, இந்த சந்தை ஆதரவு விலை, மார்க்கெட் இன்டர்வென்ஷன் வேல்யூ, அதில் நீங்கள் ஒரு 8 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க 12 ரூபா, 20 ரூபா குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கிறதுக்குள்ள என்ன சிக்கல் இருக்குது? இதை தாராளமாக செய்யலாம். இப்போ நாங்கள் இதை தான் சொல்கிறோம். அப்போ இந்த கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு வர்றோம். நீங்கள் இன்னமும் அப்படியே நீங்கள் மாங்காய் விவசாயிகளை கண்டுக்கலாட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்நாடு அரசு முதல்ல அதை தலையிடணும். தமிழ்நாடு அரசும் தலையிடணும், அதே மாதிரி மத்திய அரசும் தலையிடணும். இது ரெண்டுமே அவங்க சம்மந்தப்பட்டது. அப்போ இவங்க 2 பேருமே இங்கே சம்மந்தப்பட்டு அந்த விவசாயத்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தலையிட்டு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ எங்களோட கோரிக்கை அதுதான். இந்த வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷமாச்சும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், அடுத்த வருஷமாச்சும் எங்களுக்கு லாபம் கிடைக்கணும். அந்த மாதிரி அரசு ஏற்பாடு செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வருஷம் ஒன்றுக்கும் ஆகாது. மாங்காய் அதோட வீழ்ச்சி தான். ஏன்னா இதை பெருசாக எடுத்துக்கலாம். நாங்களும் நஷ்டம் இருக்க கேட்டால் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. நாங்கள் இந்த இருக்கிற சூழலில் இப்போ அழிஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்து யார் தெரியும்? நீங்கள் வெறும் இது மட்டும் தான் கிடக்கு, மாங்காய் கொட்டைகள் மட்டும் தான் கிடக்கு. எங்கே நீ மாய இந்த விட்டு உங்களுக்கு காய்க்கலன்னு சொல்லிடுவாங்க மாங்காயை அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த வருஷமாச்சும் இந்த கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு இருந்துச்சு, எப்படியாச்சும் இந்த மாங்காய் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மா விவசாயிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.